ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஈவினிங் 6 o'clock ஆகுது. கடைக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. கடைக்கு நிறைய பொருட்கள் வந்து அடிக்கடி வாங்க வேண்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் கடை நல்லா ரன் ஆச்சுன்னா நமக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சு போடும். ஒரு வாட்டி வாங்கி வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ எவ்வளோனே தெரிய மாட்டேது. அப்புறம் வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போயிடும் வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது. அதோட உளுந்தெல்லாம் கூட வந்து கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிட்டு இருக்கேன். 5 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி. நல்லா வந்து வியாபாரம் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்கி ஒரு 25 கிலோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு 1 month வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ண, கடை இன்றைக்கி ரொம்ப மோசம். என்ன சொல்ல, நேற்றும் அதே மாதிரி தான். நேற்று எல்லாமே காலி. ஆனால் நேற்றும் இன்றைக்கும் ரொம்ப மோசம். முதலுக்கே மோசம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இட்லி எல்லாம் இருக்குது. ஆனாலுமே வந்து இட்லி இருக்கிறனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே இட்லி சாப்பிட்றதுக்கு உப்புமா சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதனால் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து வியாழக்கிழமைனால நான் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன். இது வந்து அம்மாவும் பசங்களும் சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்டும் நானும் சாதம் செஞ்சு சாப்பிட போகிறோம். அரிசி ஊற போட்டாச்சு. பச்சரிசி சாதம், அதுக்கப்புறம் டால், வெறும் மிளகா சாம்பார் செய்வோம் இல்லையா, கீழே மிளகா சாம்பார். அந்த சாம்பார் இருக்குது. மத்தியானம் செஞ்சுருந்தேன். இப்போ வந்து ரோஸ் மில்க்கு மத்தியானம் செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து கடைக்கு நம்ம சேல்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா ஐஸ் ஆகிட்டுருக்கு. அது டபக்குன்னு ஊற்றிக்கிச்சு. சரி, ஓகே, பொறுமையாக ஊற்றுவோம். ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நம்மளே செஞ்சுட்டு நம்மளே நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. பசங்களை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என் சின்ன பையன் கரெக்டாக சொல்லிவிடுவான். பெரியவனாலும் கொஞ்சம் யோசித்து சொல்லுவான். சின்னவங்கிட்ட முதல்ல கேட்டு பார்க்கலாம். பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு பால் நல்லா சூடு பண்ணி அதை வந்து செஞ்சுருந்தேன் கடைக்கு யூஸிங்காக. நல்லா இருக்குது. ஆனால் சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்ட மாதிரி இருக்குது. ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க் வந்து இங்கே மோஸ்ட்லி அந்தளவுக்கு கடை கிடையாது. அதனால நம்ம வீட்டில் வந்து பேக்கெட் மாதிரி செஞ்சுட்டு கடையில் கொண்டு போய் விற்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஒருவேளை நானே செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கிலோ கிலோ जी এটা বাবারও এটা আয়ারও মানে পিচ ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. கடைக்கு போயிட்டு வந்த அப்புறமா வந்து வண்டி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்காக உள்ளே பண்ணியிருக்காங்க. வண்டி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் ஹவுஸ் ஓனர் வந்து மேஸ்திரி எல்லாம் வரலை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. வண்டி காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தீங்க போல் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆமாங்க, அது வண்டி வந்து இடிச்சுக்குது, கீழே வந்து டம்முன்னு சவுண்டு வந்து உடையிற மாதிரி இருக்குது அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வரலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நான் வேணால் உடச்சிட்டுமா அப்படின்னு கேட்டார். பரவாயில்லையே, நல்லது தான். அவங்க வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக தட்டி உடைப்பாங்க, வேலை செய்கிறதும் லேட் பண்ணுவாங்க, உடச்சி விட்டீங்கன்னா நல்லது தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்லைன்னா உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹஸ்பண்ட் அந்த பெருசாக ஒரு இது மாதிரி இருக்கும்ல, ஸ்லாப் அந்த இது மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே ஒரு நாள் அந்த முன்னாடி இருந்து உடச்சாரு. அதுக்கப்புறம் இதையும் இப்போ தட்டி உடச்சிட்டாரு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் உடச்சிட்டேன். ஏன்னா வண்டி வந்து ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்குது. கீழே வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க. அதோட அவங்க ஹவுஸ் ஓனர் பையனோட வண்டியுமே வந்து எப்போவுமே வெளியில் தான் வைப்பாங்களாம் அவங்க வந்தால். ஏன்னா வந்துட்டு அவங்க காலையில் வந்து ஈவினிங் போயிடுவாங்களாம். எப்போவுமே நைட்டில் இருந்தது இல்லையா, அப்படி இருக்கிற மாதிரி தான் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது வச்சுருவாங்களாம். பக்கத்து வீட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும் இல்லையா, அந்த டைமில் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அவங்க 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா சரி ஓகே நம்மளே வந்து க்ளீன் பண்ணிடலாம், உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அது எல்லாத்தையும் உடச்சி ஒரு ஓரமாக தூக்கி போட்டார். அந்த பக்கமாக தூக்கி போட்டுட்டு அதை எல்லாத்தையும் காலில் தட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு
எடுத்து அப்படியே வந்து உரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரே எடுத்து வச்சுட்டாரு. பசங்க 2 பேரும் வந்து வாங்கின பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பெரியவன் வந்து ஆக்சுவலாக 2-3 கடைக்கு போயிட்டு வந்தோம். ரிலையன்ஸு, அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் போனோம், ஏன்னா அரிசி மாவுலாம் இங்கே வந்து கிடைக்காது. அதனால் அங்கே போய் பார்த்தா அரிசி மாவு இல்லை. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே போனோம். 2 இடத்துல போனால் ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் கடைக்கடையாக ஏன் ஒரே கடையில் வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். வந்து ஏங்க ஃபஸ்ட்டு நான் ரிலையன்ஸில் தான் அரிசி மாவு இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி தான் ரிலையன்ஸ் வந்தேன். அங்கே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ என்ன சூப்பர் மார்க்கெட்லாம் போக வேணாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அரிசி மாவு சுத்தமாக இல்லைங்க, அரிசி மாவு வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டார். 4-5 நாள் ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அன்றைக்கி என்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்தார். அதனால் ஏன்னா காலையில் 4 மணிக்கு வெடிகாலம் நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டோம். பசங்க வந்து மத்தியானம் ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு வந்தார். ப்ளஸ் தினமுமே காலையில் ஒரு தடவை போயிட்டு மத்தியானம் டைம் போயிட்டு அடுத்த நாள் விடிய காலம் வருது. நைட்டில் வந்து திருவிழா அப்படின்றதுனால நைட்டெல்லாம் தூங்காமல் அங்கேயே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அவருக்கு. சரி வாங்க வேணால் போயிடலாம், அரிசி இருக்குது, நான் பவுடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம் வா, அது மறுபடியும் நீ போய் வேலை செய்யணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உனக்குமே கொஞ்சம் உடம்பு முடியலைல்ல, நான் சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு கடைக்கு போனோம். நாங்கள் எத்தனை கடைக்கு போயிட்டு வந்தாலும் இவங்க 2 பேருக்கும் ஒரே ஜாலி. அந்த கடையில் போயிட்டு பால் வாங்குறது, இந்த கடையில் வந்து சாக்லேட் வாங்குறது. நான் வந்து வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கேட்குறதில்ல. 2 பேரும் நல்லா செல்லமாக பேசி ஹஸ்பண்டை வந்து ஒன்றே ஒன்றுப்பான்னு சொல்லி ஃபுல்லாக கொஞ்சம் இது வேணும் அது வேணும்னு சொல்லி நைஸ் பண்ணி நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வாங்க உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத திங்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பசங்களுக்கு திருவிழாவில் எதுவுமே வாங்கி கொடுக்கல, எல்லாருக்கும் காசு கொடுத்தோம். பசங்க எதுவுமே கேட்கல. பசங்களுக்கு வந்து எல்லோரும் செலவுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த காசு மட்டும்தான் பசங்க வச்சுட்டு செலவு பண்ணாங்க. அதனால் வந்து சரி பரவாயில்ல வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா இதுக்கு மேலே ஸ்கூல் நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டோம்னா படிப்பில் தான் சின்சியராக இருப்பாங்க. இப்போ வேறு லீவ் இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ସେଇପଟେ ଯେଉଁଠି ବାଲି ଥୁଆ ହେଇନି ସେଇଠି ଗଦେଇ ଦେଇଛନ୍ତି। ஹவுஸ் ஓனர் வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் உடச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் உடச்சிட்டோங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே. அம்மா வந்து ஹஸ்பண்ட் கீழே அதை உடச்சிட்டு இருக்கும்போது பையன் வந்து கீழே விழுந்துருச்சு, உடச்சிட்டாங்கன்னு சொன்னால் போல் அம்மாவுக்கு புரியலை போல். இதுன்னு வராங்க, கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா இல்லை கீழே விழலை, அதை உடச்சிட்டு இருந்தார், அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா திருவிழாலேருந்து வரும்போது ஸ்வீட்ஸ்லாம் வந்து எதுவுமே அம்மாவுக்கு வாங்கிட்டு வரல. திருவிழாலேருந்து பையன் வந்து ஒரு மணியும் அந்த மாதிரி பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தான். வேறு எதுவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வரலனால ஹஸ்பண்ட் வந்து அம்மாவுக்கு சாப்பிட எதுவுமே வாங்கிட்டு வரல, கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்க அப்படின்னாரு. ஏன்னா ஊர்லேருந்து அன்றைக்கி காலையில் வரும்போது 4 மணி வெடிய காலம், சாயந்தரம் வரும்போதும் வந்து 5 மணி 4:30 மணி அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே கடை திறக்க மாட்டாங்க. 5:30 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இங்கே வந்து ஊரில் மெயின் பஜார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணி போல் கடையை சாத்திட்டாங்கன்னா 4 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இவர் வரும்போது திறக்கலையாம். அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டார். அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸு மிச்சர்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஃபினாயில் பை 1 get 1 ஃப்ரீயா, ஆனால் 120 ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆயில் இதுதான் வாங்கினேன். 2 பெஸ்ட்டு சாய்ஸு. ஆக்சுவலாக இது 1 லிட்டர் கூட இல்லை, 865 875 ml என்னமோ தெரியலை, பெஸ்ட் சாய்ஸு. ஆனால் ரேட் வந்து 115 நினைக்கிறேன். ஆமாம், ஆயில் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ச்சூன் கோல்டு வின்னர் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம், ஆனால் கட்டுப்படி ஆகலை, வியாபாரமும் சரியில்லை. அதனால் வந்து சரி இதே வாங்கிட்டோம். தக்காளி வந்து பஜாரில் போய் வாங்கும் போது எப்போவுமே 20 ரூபான்னு தானே வாங்குவோம், இன்றைக்கி 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நேற்று வந்து ஹஸ்பண்ட் பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கடைக்கும் போகலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சரின்னு பார்த்தா அவங்க இன்றைக்கி போய் தக்காளி வாங்கிட்டு வரலான்னா 1 கிலோ 40 ரூபான்றாங்க. அப்புறம் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு எப்படியும் நமக்கு இப்போ தேவைன்னு சொல்லி தக்காளி ஒரு கிலோ, அதுக்கப்புறமா மற்ற காய்கறி எல்லாம் கொஞ்சம், அப்புறம் ஹவுஸ் ஓனர் அம்மாவும் கொஞ்சம் காய் கேட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கேசரி செய்கிறதுக்கு. அப்புறம் இந்த மசாலா வந்து எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் செய்கிறேன், நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். யூஸ் பண்ணுறேன் ஒரு 1 வீக்கு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எதுக்கு இவ்வளோ மசாலாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் ஒன்று வாங்கியிருக்கேன் ஃபேஸ்க்கு, அது எப்படி வேலை செய்யுது என்னன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா வந்து நல்லா இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்.
ரீசெண்ட் டைமில் வந்து என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு, என்னென்னு தெரியலை, இந்த வெயிலில் அழைச்சதுனாலையா என்னென்னு சொல்லி. அதனால் ஒரு க்ரீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்ததுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இட்லிக்கு. இது வந்து நல்லா 2-3 தடவை கழுவியாச்சு. இன்னொரு முறை வந்து கழுவணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஊறின பிறகு நம்ம கழுவணும்னா நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறமா வந்து உளுந்தும் அவளும் வந்து இங்கே தண்ணியில் போடலை இன்னும். ஏன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடி போட்டுக்கலாம். 8 மணிக்கு போட்டு 9 மணிக்கு அரைச்சிக்கலாம்னு சொல்லி. ஏன்னா இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, உளுந்து குவாலிட்டி. நான் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கடலப்பருப்பு இருக்குது. கடலப்பருப்பு வந்து வடை சுத்தமாக போகலை, மசாலா வடை. இங்கெல்லாம் என்னன்னு தெரியலை, யாருமே வந்து அந்தளவுக்கு இந்த மாதிரி பொருட்கள் நம்ம விதவிதமாக செஞ்சாலாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. சேம் பொருள் சாப்பிட்டு எல்லாருக்கும் பழக்கம் ஆகிடுச்சு போல். எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தாலும் பட்டாணி குழம்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பட்டாணி குழம்பு வடையும். எங்கள் கடை பக்கத்தில் ஆக்சுவலாக ரோட் சைடில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் வந்து ஒரு சைடில், அதாவது ரோட் சைடில் வழியிலேயே நாங்கள் என்ட்ரன்ஸ் பண்ணுற இடத்துலேயே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்குது. அவங்க வந்து காலையில் டைம் கடை நிறைய நேரம் திறக்கிறதில்ல. இன்றைக்கி காலையில் திறந்துருந்தாங்க. நாங்கள் வந்து டைமே அவங்களும் வந்து கடை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா எல்லாருமே அந்த கடையில் லைன் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்னதான் அங்கே செய்கிறாங்க. அப்புறம் வரும்போது பார்த்தா ஆலு சாப், அந்த எண்ணெயில் பொரிச்சு அந்த ஆலு சாப் இருக்குல்லையே அது, பக்கோடி, அதுக்கப்புறமா சிங்கடா, சிங்கடா சமோசா, பக்கோடா வந்து பக்கோடி, அந்த மாதிரி எல்லாமே ஆயில், வெறும் ஆயில் ஃபுட்டு. பட்டாணி குழம்பு எண்ணெய் அப்படி நடக்குது. அதை வந்து சாப்பிட்றாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. நம்ம ஹெல்தி ஃபுட் வந்து இட்லி எல்லாம் நம்ம அவிச்சு சாப்பிட்றோம், அரிசியில் செய்கிறது, எண்ணெயில் பொரிக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான். ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது. ஆனாலுமே ஒரு சில கஸ்டமர்ஸ் தேடி வந்து சாப்பிட்றாங்க. இட்லி சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் மெயின் ரோட்டில் கடை வச்சா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இட்லி பட்டாணி குழம்பும் எண்ணெய் மிதக்கிற பொருளையும் மசாலா போட்டு கிரேவி மாதிரி பண்ணி அதில் நீங்கள் சாப்பு அதெல்லாம் எண்ணெய் பொரிச்சு ஐட்டமே மொத்தமே சாப்பிட்றீங்க. இப்போ நம்ம வடை நம்ம கடையில் ஓடுதுன்னா ஒரு வடை, இப்போ நான் வந்து 50 இட்லி செய்கிறேன் அப்படின்னா ஒரு 50 வடை செய்வேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வடை கேட்பாங்க. சரி, ஒரு இட்லி ஒரு வடை சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னா நம்ம ஒரு இட்லி ஒரு வடை வச்சுக்கலாம். இவங்க மொத்தமே வடையும் செய்யலாம், இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஆயிலி ஃபுட்டு காலக்கத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. என்ன பண்ணேன், அவங்க புரிஞ்சுக்க இன்னும் லேட் ஆகுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆரம்பித்து 15 நாள் மேலே ஆயிடுச்சு, 2 வாரம் மேலே ஆயிடுச்சு. அப்படியே ஓடுது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு நல்லா வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிடுது. கிட்டத்தட்ட இந்த 15-20 நாளில் கடையில் எல்லாமே சேல்ஸ் ஆனது ஒரு 4-5 நாள் இருக்கும். மீதி நாள் எல்லாமே வந்து பாதிக்கு மேலே சுத்தமாக சேல் ஆகாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் வீடியோ கூட எடுக்கல, மனசு சுத்தமாக சரியில்லை. இட்லி செஞ்சுருந்தேன், தோசை செஞ்சுருந்தேன், சுட தோசை வரும்போது போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் கேசரி, பட்டாணி குழம்பு, சாம்பார், வடை, மசால் வடை, உளுந்து வடை, இது எல்லாமே செஞ்சுருந்தேன். ஆனாலுமே வந்து எதுவுமே சேல்ஸ் ஆகலை. எல்லாம் வந்து ஆலு சாப் இருக்கா, சிங்கடா இருக்கா அப்படி தான் கேட்குறாங்க. பூரி ஒரு நாள் செஞ்சால் அன்றைக்கி யாரும் வரல, என்றைக்கு செய்யலையோ அன்றைக்கி வந்து பூரி இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான். நான் மத்தியானம் மீல் செய்கிறீங்களா, நான் ஆமாம் இதையே செஞ்சு எல்லாம் சாப்பிட முடியாமல் காலை மாலை நைட்டுன்னு சாப்பிட்றோம். மீதியானதை அப்புறம் மாடுக்கும் கொடுத்துட்றோம். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால நம்ம மத்தியானம் கூட சமைக்கிறது இல்லை. சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஊருக்கு போனால் அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே மனசு தேர்த்தியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே மனசு சுத்தமாக சரியில்லை. அதனால தான் இன்றைக்கி ஒரு தடவை கூட லைனே வரல. தெரியல, மனசு வந்து கொஞ்சம் நம்ம போடுற அளவில் பாதிக்கு மேலே கொஞ்சம் போனாலும் ஓகே, நம்ம கால்வாசி கூட வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் காலையில் நைட்லன்னு சொல்லி. ஆனால் சுத்தமாக போகலைன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி சமைக்கிறோம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சு கடையை திறந்து 6 மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பித்து 11:30 மணி வரைக்கும் கடையில் உட்காந்துட்டு அந்த சேல்ஸ் இல்லைன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சரி பார்க்கலாம். இந்த திங்ஸ்லாம் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக ரிலையன்ஸில் வந்து கொஞ்சம் உளுந்து பருப்பு நல்லா இருக்குது. என் பக்கத்தில் வாங்கினா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, மிக்சிங் நிறைய இருக்குது, அது வந்து சரியாக பொங்க மாட்டேங்குது. அதனால தான் வந்து உளுந்து பருப்பு வந்து அங்கே வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர்லாம் கூட பக்கத்தில் கடையிலலாம் கிடைக்கல, அங்கே வாங்கினேன். இந்த பெஸ்ட் சாய்ஸ் ஆயில் வந்து இந்த பாம் ஆயில்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இங்கே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சென்னையில் வந்து நமக்கு ரேஷன் கடையில் கொடுப்பாங்க, அங்கே வந்து நம்ம 30 ரூபா அந்த மாதிரி ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து சேல் பண்ணும்போது நம்ம வந்து ஏதாவது இந்த ஆயிலி ஃபுட் சமைக்கும்
வைக்கும்போது, அதாவது இந்த பக்கோடா இதெல்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம அதில் கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரை போட்டுட்டு அதை பொரிச்சிட்டு மிளகு போட்டு பொரிச்சு அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பெஸ்ட் சாய்ஸே வந்து 120 ரூபா சொல்கிறாங்க. 835 ml அது 1 லிட்டர் கூட கிடையாது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரீடம் ஆயில் வந்து 175 ரூபா சொல்கிறாங்க. கடைக்கு நமக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா, அதனால சரி பெஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம முருங்கைக்கீரை மட்டும் லைட்டாக போட்டு பொரிச்சு வெளியே எடுத்துட்டு நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் என்ன கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையில் நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. இங்கே வந்து சுத்தமாக கிடையாது. கவர்மெண்ட்டில் வெறும் புழுங்கல் அரிசி கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து இந்த 30 ரூபா எண்ணெய், வாமாயில், பருப்பு இதெல்லாம் கிடச்சா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடை வச்சதுக்கு. நம்ம எல்லாமே இதுவே ஆட் பண்ணாலும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு 4 பங்குல 3 அந்த பங்கு போட்டாலும் இது கொஞ்சமாச்சும் கூட ஆட் பண்ணிக்கிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. கவர்மெண்ட்டில் அரிசி கொடுக்குறதே பெரிய விஷயம், பச்சரிசியே கொடுக்க மாட்டாங்க, வெறும் புழுங்கல் அரிசி. இதில் எங்கேருந்து இதெல்லாம் கொடுக்குறது? சரி, ஓகே, வந்தாச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி மட்டும் வாங்கின பொருள் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ஆயிடுச்சு. அடிக்கடி வாங்கிட்டே இருக்கோம். என்ன நடக்குது ஒன்றும் புரியலை. முதலாச்சும் வருதான்னு சொல்லி பார்த்தா அப்படியே தடுமாறி வந்துடுது. ஆனால் 3 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். கொஞ்சம் கம்மி தான், அதுவும் காலையில் மட்டும் சமைக்கிறோம். மத்தியானம் வந்து கேட்குறாங்க, ஆனால் அன்றைக்கி சமைச்சப்போ ஒருத்தர் கூட வரல. எல்லாமே வந்து நாங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டோம், அதனால் வந்து சமைக்கலை. ஆனால் கண்டிப்பாக இந்த வீக்லேயே வந்து மத்தியானமும் நைட்டும் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.